நாங்களும் ஒரு பெரிய ஆள் தான்ப்பா அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் நானும் ஒரு டான்ன்ற மாதிரி இப்ப பிரியங்கா என்னதான் அவங்க பேசினாலும் தாமு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இங்க பாரு நீ பாத்துருக்கிறது வந்துட்டு குக் வித் கோமாளி ஷோல ஒரு குக்கா இருக்க, நீ ஒன்னும் ஸ்டார்ட் மியூசிக் எல்லாம் பண்ணலன்னு அவருமே அசிங்கப்படுத்திருக்காரு. எனக்கு வந்துட்டு இங்க ஒரு நல்ல பேர் கிடைக்கல, என்ன பயங்கரமா டாமினேட் பண்றாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிருச்சு, அதனால நான் குவிட் பண்றேன்னு ஒரு லக்ஸரி லைஃப்ல இருக்கிற மணிமேகலே அங்க இருந்து வெளில வந்துட்டாங்க. எனக்கு இதெல்லாம் இஷ்யூன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பேக்கப் இருக்கு. பட் ஒரு நார்மல் பீப்புள்ஸா இருக்கிற நம்மள மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் ஒரு ஆஃபீஸ்ல நம்ம பொதுவா இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றோம், வீட்டுல ஃபேஸ் பண்றோம், நிறைய நம்ம இதுல பெரியவங்க இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் நம்மளால அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், நம்மளால குவிட் பண்ணிட்டு வர முடியுமா? முடியாது. நிறைய பேர் இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லையா? ஆஃபீஸ்ல ஒரு சீனியரா இருப்பாங்க, அவங்க பேசுவாங்க, என்னால முடியாது, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், நம்மளால வர முடியாது. பட் அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு பேக்கப் இருக்கு, பிளஸ் கட்ஸும் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. பாய்.